வயநாடு நிலச்சரிவில் உயிரிழந்த 36 பேரின் உடல்களும் 153 பேரின் உடல் உறுப்புகளும் புத்துமலை பகுதியில் ஒரே இடத்தில் அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. கூடுதல் விவரங்களை அங்கிருக்கும் நமது செய்தியாளர் பாலவெற்றிவேலிடம் கேட்கலாம். பாலா, தற்பொழுது 36 மற்றும் 153 பேரின் உடல் உறுப்புகள் புத்துமலை பகுதியில் அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. அங்கு என்னென்ன ப்ரொசீஜர்ஸ்லாம் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க? அருணா, வயநாடு நிலச்சரிவில் மரணமடைந்தவர்களுடைய உடல்களை முதல் கட்டமாக கேரள அரசின் சார்பில் தேயிலை தோட்டத்திற்கு இடையே அடக்கம் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. உண்மையிலேயே மனதை உருக்கும் காட்சிகளாக இருக்கிறது. இங்கு அடக்கம் செய்பவர்களுடைய விவரம் கூட யாருக்கும் தெரியவில்லை, யாருடைய உறவினர் என்று தெரியவில்லை. வெறும் 36 உடல்கள் மட்டுமே அடையாளம் காணப்பட்டுள்ளன. 153 உடல்கள் உறுப்புகள் மட்டுமே கிடைச்சிருக்குது. அது யார் யாரோட உறுப்புன்னு கூட தெரியல. இங்கு சுற்றிலும் உறவினர்கள் குவிந்து இருக்கிறார்கள். யாரு நம்மளோட உறவினர் இருக்கிறா, நம்மளோட நண்பர்கள் யார் இருக்கிறா அப்படிங்கிற எந்த விவரமும் தெரிவிக்கப்படவில்லை. இந்து முறைப்படி, முஸ்லிம் முறைப்படி, கிறிஸ்துவ முறைப்படி என மும்மத சடங்குகளோடும் அனைத்து உடலும் நல்லடக்கம் செய்யப்படுகின்றன. கேரள அரசு சார்பில் 2 அமைச்சர்கள் தற்போது மலரஞ்சலி வைத்தார்கள். நாம பிரத்யேகமாக அந்த பருந்து பார்வை காட்சிகளையே பார்க்கலாம். மனதை உருக்கக்கூடிய அளவிற்கு ஜேசிபி இயந்திரங்கள் மூலமாக 6 அடியிலிருந்து 8 அடி அளவிற்கு குழிகள் வேகமாக தோண்டப்படுகின்றன. தோண்டப்படும் குழிகளில் 36 உடல்கள் முதல் கட்டமாக அடக்கம் செய்யப்பட்ட பின்னர் 153 உடல்களும் அடக்கம் செய்யப்படுகின்றன. இந்நிலையில் இது குறித்து நாம் நேரடியாகவே இங்கு பெரும் இழப்பை சந்தித்து தன்னுடைய உறவினர்களையும் நண்பர்களையும் இழந்துள்ள சலீம் அவர்களோடு கேட்கலாம். அண்ணா வணக்கம். ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த மாதிரி ஒரு காட்சி பார்க்கவே ஜீரணிக்க முடியல. என்ன, நீங்க யாரை பார்க்கறதுக்கு, யாருக்கு அஞ்சலி செலுத்த வந்திருக்கீங்கண்ணா? இங்க யாரு இறந்து போயின்னு தெரியல. இங்க எல்லா போடி யாருன்னு தெரியாத போடி தான் இங்க அடக்கம் பண்ணுது. எப்படின்னு தெரியல. எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆளுதான் இங்க எல்லாம் இறந்து போயுது. இது யார போடின்னு தெரியல. அந்த போடி தான் இங்க அடக்கம் பண்ணுது. எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸு தான், எல்லாம் எங்களுக்கு தெரிஞ்ச ஆளு தான் எல்லாம் இறந்து போயுது. நான் இந்த பக்கத்தூர் தான், இந்த பக்கம்தான். எல்லாரும் எங்களுக்கு தெரிஞ்ச ஆள் தான். எங்க ஃப்ரெண்ட்ஸு, நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போயிட்டேன். இங்க அடக்கம் பண்ணுது யாரு தெரியாம ஆளுகளை இங்க அடக்கம் பண்ணுது. அதுக்கப்புறம் எல்லாம் ஐடென்டிஃபை பண்ணி பாக்கி எல்லா போடியும் தெரிஞ்ச ஆளுகள் அந்த மேப்பாடி அந்த பாகத்துல எல்லாம் அடக்கம் பண்ணிட்டேன். இது யாருன்னு தெரியல. அந்த மாதிரியான போடி தான் இங்க அடக்கம் பண்ணுது. எல்லாம் எங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் எல்லாரும். அருணா, அவர் பதிவு செஞ்சதை கேட்க முடியுது. நிறைய நண்பர்கள் உறவினர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்களோட உடல் எங்கே இருக்குன்னு கூட தெரியல அப்படின்னு அவர் பதிவு பண்ணியிருக்காரு. வீடு வரை உறவு, வீதி வரை மனைவி, காடு வரை பிள்ளை, கடைசி வரை யாருன்னு கண்ணதாசன் வரிகளுக்கு ஏற்றார் போல வயநாட்டில் இறந்தவர்களுக்கு வீடோ வீதியோ மனைவியோ காடோ இல்லாத அளவிற்கு இந்த காட்சிகளை, கோர காட்சிகளை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக இதுவரை வயநாட்டில் நிலச்சரிவினால இறந்தவர்களுடைய எண்ணிக்கை 400 கடந்திருக்கிற நிலையில முதல் கட்டமாக 181 பேரின் உடல்களை நல்லடக்கம் செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகிறது. அருணா, பாலா, மிகுந்த மனவேதனையை அளிக்கிறது இந்த காட்சிகள். ஒரே இடத்தில் 181 பேரின் உடல்கள் அடக்கம் செய்யப்பட்டு வருகிறது. மும்மத சடங்குகள் படி நல்லடக்கம் செய்யப்பட்டு வருகிறது.